हालेलुया हालेलुया। दरमियान काल वेळेले देव समुद्रले நம்ம அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுப்போம். आइए सुबह के अवसर में हम प्रभु के हाथों में अपने आप को समर्पण करें। இந்த நாள் ஆராதனையிலும் தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில கடந்து வரும்படியா நாம் ஜெபிப்போம். इस आराधना में प्रभु की उपस्थिति यहाँ पे मौजूद होकर हम दुआ करें। நாம் ஜெபிப்போமா? आइए हम दुआ करेंगे। நேற்றும் இன்று என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் திரியேக தெய்வமே இந்த அருமையான காலை வேளைக்காய் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். कल और आज ना बदलने वाले परमेश्वर हम आपका धन्यवाद देते हैं। இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. और इस आराधना को प्रभु आपके हाथों में हम समर्पण करते हैं प्रभु जी। இது ஆவிக்குரிய ஆராதனையாய் இருக்கிற கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ये आत्मिक आराधना हो प्रभु परमेश्वर। உம்முடைய ஆண்டவரை இருதயத்துக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் இந்த கால வேளையில நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. आपके हृदय के योग्य हम बने प्रभु परमेश्वर, ऐसी कृपा आप हमें दीजिए। உமக்கு பிரியமுள்ள ஆராதனைக்கு நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். आपका जो है पसंदीदा ये आराधना हो परमेश्वर। பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு கூட உலாவின தேவன் இந்த கால வேளையிலே எங்கள் மத்தியிலே உலாவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். जिस तरह प्रभु परमेश्वर आदम और हव्वा के साथ तू बना रहा, वैसे ही प्रभु हम चाहते हैं तू हमारे साथ भी बना रहे। மோசேயோடு முகமுகமாய் பேசின தேவன் இந்த கால வேளையிலே எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். मूसा के साथ जिस तरह प्रभु परमेश्वर आपने आमने सामने बातचीत की, वैसे ही हम चाहते हैं कि प्रभु तू हमारे साथ भी ऐसी बातचीत कर। ஏனோக்கோடு கூட சஞ்சரித்த தேவன் இந்த கால வேளையிலே எங்களோடு கூட சஞ்சரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். और जैसे इनोक के साथ प्रभु परमेश्वर आपने जो है बातचीत किया, वैसे ही तो हमारे साथ भी बातचीत कर। எங்களுடைய இருதயம் இந்த கால வேளையிலே தாவீதுடைய இருதயம் போல உமக்கேற்ற இருதயங்களாய் மாற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம். हृदय भी जैसे दाऊद का हृदय था, वैसे ही हमारा हृदय भी बना रहे। பாடுகிற பாட்டுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. और गाने वाले गीतों को आप आशीषित करें। உம்முடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். और इस गीतों के द्वारा प्रभु केवल आपकी महिमा होने पाए। வசனங்கள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். के साथ आप हमसे बातचीत करें प्रभु। பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். और पवित्र आत्मा की हुजूरी यहाँ पे मौजूद हो प्रभु परमेश्वर। இதற்கு தடையாய் செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். और इसके इस आराधना के खिलाफ शैतानी ताकत को यीशु मसीह के नाम से हम दूर करते हैं। எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. और हम अपने आप को झुकाते हैं राजा। துதிக்க மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். सारी स्तुति महिमा केवल हम तुझको देते हैं। மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, यीशु मसीह के नाम से हम मांगते हैं। ஆமென். आमीन। இந்த காலை வேளையிலே கர்த்தர் நல்லவர், அவரை நாம் துதித்து பாடுவோம். इस सुबह के अवसर में परमेश्वर भला है, हम उसकी स्तुति और ஒரு महिमा। பழைய பாடல் உண்டு, एक पुराना गीत है அடைக்கலமே உமது அடிமை நானே. कि हम प्रभु जी तेरे शरण स्थान में आते हैं कर। கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். आइए ताली बजाकर प्रभु के लिए गीत गाएं। அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. பாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரின் செயல்கள் மகத்தானதே. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரின் செயல்கள் மகத்தானதே. நித்தியரும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமே. அடைக்கலமே உம
நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. நீ செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. आइए एक हिंदी गीत मिलकर गाएं। यीशु ने हमें छुड़ाया है पापों के जाल से। பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார் என்கிறதை குறித்ததான ஒரு நல்ல ஒரு பாடல், ஹிந்தி பாடல் நாம் आइए பாடுவோம். मिलकर ताली बजाकर हमें ये गीत में கரங்களை தட்டி பாடுவோமா? यीशु ने हमें छुड़ाया है पापों के जाल से, यीशु ने हमें बचाया है शैतान के जाल से। यीशु ने हमें छुड़ाया है पापों के जाल से, यीशु ने हमें बचाया है शैतान के जाल से। तो गाओ हालेलुया, 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 तो गाओ हालेलुया। हमने शांति पाई है यीशु के नाम से, हमने पाई है क्षमा मुक्ति श्रापों से। हमने शांति पाई है यीशु के नाम से, हमने पाई है क्षमा मुक्ति श्रापों से। तो गाओ हालेलुया, 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 तो गाओ हालेलुया। अब हम ना डरेंगे, यीशु जो साथ है, शैतान से हम लड़ेंगे यीशु के नाम से। अब हम ना डरेंगे, यीशु जो साथ है, शैतान से हम लड़ेंगे यीशु के नाम से। तो गाओ हालेलुया, 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 तो गाओ हालेलुया।
Shalom Shanti Salam Yeshu ka पैगाम Shalom Shanti Salam लाए आपके नाम Shalom Shanti Salam यीशु का पैगाम गाओ हालेलुया तो 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 गाओ हालेलुया மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்புக்கு அழவே இல்லை அதை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்புக்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை அன்புக்கு அழவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் சாபமான முள்மொழியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே சாபமான முள்மொழியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்புக்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ ஆமென் எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ ஐயா தழும்புகளால் சுகமானோ நீ நல்லவர்
சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். தேடி வந்த மணிகள் தேவைகளை அளித்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மணிகள் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். एक हिंदी गीत मिलके गाएं हम। जंगली दरख्तों के दरमियाँ एक सेब के पेड़ के समान, जंगली दरख्तों के दरमियाँ एक सेब के पेड़ के समान नजर आता है मुझे मसीह। सारे संतों के बीच में तो नजर आता है मुझे मसीह। सारे संतों के बीच में तो हम करूं तेरी ये प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में गाओ सब्र गुजारी से मैं गाओ शुक्र गुजारी से मैं जंगली दरख्तों के दरमियाँ एक सेब के पेड़ के समान, जंगली दरख्तों के दरमियाँ एक सेब के पेड़ के समान नजर आए मुझे मसीह। सारे संतों के बीच में तो नजर आए मुझे मसीह। सारे संतों के बीच में तो अब तेरी ये प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में गाओ शुक्र गुजारी से मैं गाओ शुक्र गुजारी से मैं। तू ही है नरगिस का शरों का ओ तू सोसन बीमारियों का। तू ही है नरगिस का शरों का ओ तू सोसन बीमारियों का।
संतों में तू है अति पवित्र, ऐसा काबिल और शान से भरा। संतों में तू है अति पवित्र, ऐसा काबिल और शान से भरा। हम करो तेरी ये प्रभु अपने जीवन भर जंगल के सफर में, शुक्र गुजारने से मैं, शुक्र गुजारने से मैं। मित्र के समान है तेरा नाम, खुशबू फैलाता है जहां में। मित्र के समान है तेरा नाम, खुशबू फैलाता है जगह में। तंगी मुसीबत और बदनामी में बना खुशबूदार तेरे समान। तंगी मुसीबत और बदनामी में बना खुशबूदार तेरे समान। हम करो जीवन भरे जंगल के सफर में, गाओ शुक्र गुजारे से, गाओ शुक्र गुजारे से। गगन की लहरों से डूब के सागर में, घबराहट की लहरों से डूब के सागर में। अपने जोरावर हाथों बढ़ा, मुझे अपने सीने से लगा। मैं अपने जोरावर हाथों बढ़ा, मुझे अपने सीने से लगा। हम करूं तेरी ये मधु अपने जीवन भरे जंगल के सफर में, गाओ शुक्र गुजारे से मैं, गाओ शुक्र गुजारे से मैं। अभी आ रहा हूँ तेरे पास, पूरी करने को तेरी मर्जी। अभी आ रहा है तेरे पास, पूरी करने को तेरी मर्जी। ताकि दे दूं मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में मां। ताकि दे दूं मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में नाम। हम करूं तेरी ये महबूब अपने जीवन भरे जंगल के सफर में, गाओ शुक्र गुजारे से मैं, गाओ शुक्र गुजारे से मैं। हम करूं तेरी ये प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में, गाओ शुक्र गुजारे से मैं, गाओ शुक्र गुजारे से मैं, गाओ शुक्र गुजारे से मैं। துதியின் மத்திலே வீற்றிருக்கிற
இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹalleluya. இந்த காலவெளியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துறோமா, அவரை துதிப்போமா, உதடுகளின் கனிகளாய் ஸ்தோத்திர பலியை இந்த காலவெளியில் அவருக்கு நாம் தருவோமா. ஹalleluya. ஓ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹalleluya. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. ஹalleluya. இம்மட்டு காத்தவர் இனி நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஓ பலவிதமான பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கண்ணீர், வியாகுலம், துன்பம், துக்கம் எல்லாவற்றிற்கும் மத்தியிலே கர்த்தர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். ஹalleluya. நன்றி செலுத்துவோமா, துதிப்போமா, வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம். தன்ய தன்ய தன்ய. ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ we praise you, hallelujah. Oh we praise you, hallelujah. Rabba-ba-ba-ra-da-ra-la. Hallelujah, hallelujah. Oh we praise you, hallelujah. Mighty name of Jesus, wonderful name of Jesus, glorious name of Jesus, hallelujah. ஓ நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிற கர்த்தாவே. परमेश्वर का धन्यवाद दे। हालेलुया। वो स्तुति की योग्य है, वो महिमा की योग्य है। हालेलुया। हे पवित्र आत्मा, हम आपका स्वागत करते हैं, हमारे मध्य में हम आपका स्वागत करते हैं। ओ अपने आप को सरेंडर करते हैं तेरे समूह में। हालेलुया। अपनी आत्मा से भर दीजिए, अपनी ताकत से भर दीजिए। हालेलुया। अपने शोले, रूह के शोले से भर दीजिए। हालेलुया। Oh we praise you Lord. Hallelujah, hallelujah. मैं तुझको रो माडूरे। Hallelujah, hallelujah. Hosanna, Hosanna, Hosanna. Hallelujah. நன்றி 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 ஆண்டவரே. Hallelujah, Jesus. ஓ நன்றி ராஜா. ஓடுப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சேர்ந்து பாடுவோமா. ஹalleluya. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உள்ளத்தின் வாஞ்சை அதுவா இருக்கட்டும் இந்த காலவேளையிலே. அவருடைய சுத்தம் செய்வதுதான் இந்த காலவேளை. ஹalleluya. என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், நான் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். இயேசையா
என் மேய்ப்பரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே, எல்லனியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே, எல்லனியோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. சொல்லுவோமா? எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. காண்பவர். ஹல்லேலூயா. எல் ரோயி காண்பவரே. ஆமாண்டவரே, நீர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. எல் ரோயி காண்பவரே. இயேசையா உம்மைத்தான் ஆண்டவரே. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உம்மோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது அர்ப்பணிப்போம் அந்த கால வேளையில. உம் சித்தம் தான் ஆண்டவரே செய்யவே என் இருதயத்தில் நான் வெண்மையா இருக்கிறது என்று சொல்லி நாம் கேட்போம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Oh, we praise you, Lord. We magnify your name. Hallelujah, 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 hallelujah. सृष्टि के मालिक तुम्ही हो. सारी सृष्टि के रक्षक तुम्ही हो. करते हैं तुझको सागर प्रणाम. गाते हैं तेरी ही गुणगान. सारी सृष्टि के मालिक तुम्ही हो. सारी सृष्टि के रक्षक तुम्ही हो. करते हैं तुझको सागर प्रणाम. गाते हैं तेरे ही गुणगान. हालेलुया, हालेलुया, हालेलुया.
को तेरा सहारा, सारे संकट से हमको बचाना, तेरे हाथों में जीवन हमारा है, मेरा हो पे हमको चलाना। हालेलुया, 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 समर्पण करते हैं प्रभु जी तेरे समूह में। सारी सृष्टि को तेरा सहारा प्रभु जी, हमारी सहारा आप हो प्रभु परमेश्वर। हर संकट से तुम हमें बचाइए प्रभु परमेश्वर, हमारी रक्षा कीजिए। विशेष करके प्रभु जी हम अपने आप को समर्पण करते हैं, पूरी तरह सरेंडर करते हैं तेरे हाथों में प्रभु परमेश्वर। वचनों के द्वारा आप हमसे बातचीत कीजिए। हालेलुया प्रभु, हमारी कोई खूबी कोई लियाकत नहीं, हम अपने आप को पूरी तरह प्रभु जी झुकाते हैं और आपको ऊंचा करते हैं प्रभु परमेश्वर। तू ऊंचा बढ़ता जा प्रभु, हम नीचे हो परमेश्वर। अपने आप को पूरी तरह समर्पण करते हैं, आगे के कार्य को तेरे हाथों में समर्पण करते हैं और सेवक के द्वारा प्रभु जी जो भी आप हमसे जो है वचन में बांटेंगे प्रभु परमेश्वर, वो वचन हमारे हृदय में कार्य करें। सारा आदर, सारी महिमा, सारा गौरव केवल तुझको देते हैं। प्रार्थना यीशु के नाम से हम मांगते हैं, आमीन। சந்தோஷமா இருக்கிறீங்க? कितने लोग खुश हैं सुबह के अवसर पर? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? आइए हालेलुया बोले। கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் கடந்து செல்ல இருக்கிறோம்। आइए परमेश्वर की इस वचन की ओर बढ़े। 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படியாக வாசிக்கிறோம்। पहला योना उसका 5 में हम 4 इस प्रकार पढ़ते हैं। நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்। वो संसार पर जब प्राप्त करता है और वो विश्वास जिससे संसार पर जय प्राप्त होती है, हमारा विश्वास है। விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। हमारा विश्वास ही है जो संसार में जय प्राप्त करता है। கடந்த 2-3 வாரங்களாக சோதனை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்। और पिछले हफ्तों में हमने परीक्षाओं के बारे में जो है बात किया। சோதனை யாருக்கு வருகிறது, ஏன் வருகிறது என்றெல்லாம் பார்த்தோம்। हमने देखा कि ये परीक्षा किसके लिए आती है, क्यों आती है। சோதனையில் ஜெயம் பெற்ற வீரர்கள், அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம்। इस परीक्षा से जय पाने वाले वीर लोगों के बारे में और बल्कि प्रभु यीशु के बारे में भी हमने देखा। சோதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளிலே 2 காரியங்களை பார்த்தோம்। और इस परीक्षा से जो है छुटकारा पाने के लिए जो 2 रास्ता भी हमने देखा। முதலாவது ஜெபம், पहला है प्रार्थना, இரண்டாவது வேத वचனம், दूसरा है परमेश्वर का कलाम। இன்னைக்கு நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், आज के इसके बारे में हम पढ़ने जा रहे हैं விசுவாசம், विश्वास। ஹalleluya, हालेलुया। விசுவாசம் நம்மை இந்த சோதனையிலிருந்து உலக எல்லா காரியங்களிலிருந்து நமக்கு ஜெயம் கொடுக்க, வெற்றி கொடுக்க வல்லதாய் இருக்கிறது। और विश्वास ये सामर्थ्य रखता है कि हमें सब परीक्षाओं में से जो है जय देने में। நீங்கள் எபிரேயர்ல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, अगर आप इब्रानियों में अगर आप पढ़ेंगे, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல इब्रानियों 11 अध्याय 33-34 இப்படி வாசிக்கிறோம்। उसमें 33 और 34 इस प्रकार हम पढ़ते हैं। விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், अन्यरुடைய சேனைகளை முறியடித்தார்கள்। இப்படி எல்லாம் நாம் வாசிக்கிறோம்। और यहाँ पे हम पढ़ते हैं कि उन्होंने विश्वास से ही द्वारा राज्य जीते, धर्म के काम किए, प्रतिज्ञा की और वस्तु प्रसाद की, सिंहों के मुंह बंद किए, इस तरह आग की ज्वाला को ठंडा किया। इस प्रकार हम बहुत सा
जो है कार्य यहाँ पे देखते हैं। பலவிதமான கிரியைகள் நடப்பிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக. बहुत सी क्रिया हुई जो विश्वास के द्वारा हुई। ஆகையால் தான் நாம் பார்த்தோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். इसलिए हमारा विश्वास ही है जो इस संसार पे जयवंत रखता है। வாசித்த பகுதியில் எவ்வளவாய் அவர்கள் சோதனைக்குள்ளாய் விழுந்தார்கள் என்று நாம பார்க்க முடிந்தது. इसमें पढ़ने से ये पता चलता है कि कितने वो क्लेश में या मुसीबत में या परीक्षा में थे। அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற்றது ஆண்டவர் மேலே முழு விசுவாச நம்பிக்கை வைத்தபடியால் और इन सभी में से उनको जो छुटकारा मिला इसलिए कि क्योंकि उन्होंने प्रभु यीशु पे विश्वास रखा। விசுவாசத்தினாலே தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். और विश्वास के द्वारा ही हम जो है उद्धार पाते हैं। விசுவாசத்தினாலே நாம் அபிஷேகம் பெறுகிறோம். विश्वास के द्वारा ही हम अभिषेक पाते हैं। விசுவாசிக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். और विश्वास से ही हम प्रभु के बच्चे बनते हैं। விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். और विश्वास के द्वारा ही हम अनंत काल का जीवन प्राप्त करते हैं। வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்கிறார்கள். सारे वादे वचन हम स्वतंत्र रूप से इसे हासिल कर लेते हैं। இவைகள் மாத்திரமல்ல, और ये ही नहीं, சோதனைகளிலும் அவர்கள் ஜெயம் பெற்று வெற்றி அடைந்து வாழ்கிறார்கள். वो परीक्षा में भी जो है वो जयवंत पाते हैं। வியாதிக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வந்தாங்க. और देखिए बीमार में हम देखते हैं यीशु मसीह के पास आए। பலவிதமான பிரச்சனைகளோடு கூட இயேசுவின் இடத்துல வந்தார்கள். परेशानियों जिनके अंदर थी वो जाके यीशु के पास गए। வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கேட்டார் அவங்க. और उन सब को प्रभु ने एक बात पूछा उन सब இத செய்யறதுக்கு வல்லமை என்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். यीशु ने एक प्रश्न उनसे रखा और पूछा, क्या तुम ये विश्वास करते हो कि ये कार्य मैं कर सकता हूँ? ஹalleluya. हालेलुया। யார் யார் அவர் மேல விசுவாசம் வச்சாங்களோ, அவருடைய வார்த்தையில விசுவாசம் வச்சாங்களோ அவங்க எல்லாம் வெற்றி பெற்றாங்க, சுகம் பெற்றார்கள், விடுதலை அடைந்து போனாங்க. जिन लोगों ने उसकी बात पे, प्रभु यीशु की बात पर विश्वास रखा, उन सब ने जो है चंगाई पाई और बीमार से या सारी कार्यों से उन्होंने जो है मुक्ति पाई। அதேவேளை அவிசுவாசம் உள்ள மக்களும் வரத்தான் செஞ்சாங்க. अविश्वासी लोग भी वहां पे आए थे। ஆனா அவங்க வந்தவங்க ஆசீர்வாதத்தையோ அல்லது சுகத்தையோ பலத்தையோ பெற்றுக்கொள்ளவில்லை. लेकिन वो आकर सुख या चंगा नहीं पा पाए। நீங்க அங்கே நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ல வாசிச்சீங்கன்னு சொன்னா मत्ती 13 उसका 58 में अगर आप पढ़ते हैं, அங்கே தெளிவா நம்ம அங்க பார்க்க முடியும். वहां पे हम अच्छी तरह पढ़ते हैं। அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் இயேசு அங்கே अनेक அற்புதங்களை செய்யலன்னு उनके வாசிக்கிறோம். अविश्वास के कारण परमेश्वर ने, प्रभु यीशु ने सामर्थ्य कार्य वहां नहीं किया। அற்புத அதிசயங்கள் செய்யாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் அவிசுவாசம் அது அவர்களுக்கு தடையா இருந்தது. वहां ये अविश्वास एक रुकावट बन गया जिसके कारण प्रभु यीशु ने वहां सामर्थ्य कार्य नहीं कर पाए। மார்க் 6ஆம் அதிகாரத்திலும் இப்படி வாசிக்கிறோம். मरकुस 6 अध्याय में भी हम पढ़ते हैं, அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அங்கே குணமாக்கினது அன்றி வேறொரு அற்புதமும் அங்கே செய்யலன்னு वहां சொல்லப்பட்டிருக்கு. पे लिखा गया है कि उन्होंने अपना हाथ जो है रोगियों के ऊपर रखा, चंगा किया, बाकी और कोई कार्य वहां नहीं किया। அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அங்கே ஆச்சரியப்பட்டார் என்று அங்கே வாசிக்கிறோம். और वहां पे हम ये आश्चर्यचकित बात है कि उसके अविश्वासियों के अविश्वास के बारे में आश्चर्यचकित ஆகவே होते हैं। ஆண்டவருடைய இடத்துல யார் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு வந்தாங்களோ அவங்க எல்லாம் விடுதலை பெற்றாங்க. சோதனையான பிரச்சனையான உபத்திரவமான எதுவா இருந்தாலும் விடுதலை பெற்றதை நாம் பார்க்க इसलिए முடியும். जो कोई भी परमेश्वर के पास आता है, बीमार में हो या कोई भी परेशानी में आता है, अगर वो विश्वास के साथ आता है तो वो जो है चंगाई पाते हैं। ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய और முடியும். ऐसे लोगों के लिए परमेश्वर महान कार्य भी करते हैं। ஆனா அவிசுவாசப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய लेकिन முடியும்? अविश्वासियों के जीवन में कैसा कार्य है? சில வேளைகளிலே ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கரங்களை அது அவிசுவாசமானது நம்முடைய அவிசுவாசத்தை கட்டி போட்டு விடுகிறது. कभी कभी अविश्वास जो है हमारे हाथों को बांध देता है। விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபத்திலே உறுதியா இருந்து அவர்கள் நம்பிக்கையோடு இருந்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது சாத்தானை எதிர்த்து பிசாசின் சோதனைகளை எதிர்த்து எல்லாவற்றிலும் வெற்றி அடைய முடியும். और जब परमेश्वर के लोग जो है विश्वास में बने रहते हैं तो सारे शैतान के कार्यों को दूर कर कर वो है जयवंत पा सकते हैं। ஏனென்றால் சாத்தானுடைய தலையை கர்த்தர் நசுக்கினார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். और हमें विश्वास करना है क्योंकि शैतान की सर को परमेश्वर ने कुचला है। அவர் अंधகார சகல சக்திகளையும் சகல கிரியைகளையும் அவர் முறியடிக்கிறார் என்பதை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். और ये विश्वास हमें रखना है कि सारे कार्यों को परमेश्वर
जो है उसको जिसमें जयवंत पाने वाला परमेश्वर है। பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் என்ற சத்தியத்தை நாம நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். और हमें ये बात जाननी है कि शैतान जो है हार चुका है, ये बात को हमें पता लगना அதை चाहिए, முழுதுமாய் நாம நம்ப வேண்டியது उस அவசியமா पे இருக்கு. भरोसा रखना चाहिए इस बात पर। ஹalleluya. हालेलुया। ஆகவே நாம எவ்வளவு ஆண்டவர் பேர்ல விசுவாசம் வைக்கிறோமோ எல்லா விதமான சோதனை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்க और வல்லவராய். जितना आप विश्वास रखते हैं तो परमेश्वर सारे बंधनों से, सारे कार्यों से जो है वो छुटकारा दे। அவர் தமது மரணத்தின் நிமித்தம் மரணத்தின் மூலமாக மரணத்துக்கு அதிபதியாய் இருந்த பிசாசை மேற்கொண்டார். वो मृत्यु का अधिपति जो शैतान है उस पर परमेश्वर जयवंत पाए। மரணத்திலிருந்து ஜெயம் வெற்றி பெற்றதை நாம் பார்க்க முடியும். मृत्यु के ऊपर जय पाया हमने देखा। இந்த விசுவாசம் சாத்தானை ஜெயிக்க நமக்கு உதவியாய் और இருக்கிறது. यही विश्वास शैतान के ऊपर जयवंत पाने के लिए हमारे पास है। இந்த விசுவாசம் தான் நம்முடைய சோதனையிலிருந்து நமக்கு ஜெயம் கொடுக்க மேற்கொள்ளும்படியாக நமக்கு और यही கிருபை विश्वास செய்கிறது. है जो हमारे पास, जो परमेश्वर ने दिया है कि हम उस परीक्षाओं में से जो है बढ़कर निकल कर जो है उसमें जयवंत ஆகவே நம்முடைய விசுவாச அறிக்கையை நாம் அடிக்கடி நாம சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. और विश्वास के बारे में हम जुबान से करते रहे யுத்தம் கர்த்தருடையது, क्योंकि युद्ध परमेश्वर का है, தோல்வி சாத்தானுடையது, और जो है हार शैतान का है, ஜெயமோ நம்முடையது. लेकिन जय हमारा है। மறுபடியும் சொல்லுவோமா? दोबारा कहेंगे, யுத்தம் கர்த்தருடையது, युद्ध परमेश्वर का है, தோல்வி சாத்தானுடையது, हार शैतान का है, ஜெயமோ கர்த்தருடையது. और जय जो परमेश्वर का है। இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததானால் நம்ம யாரும் இந்த பூமியில அசைக்கவே முடியாது. अगर ऐसा विश्वास हमारे अंदर हो तो कोई हमें डगमगा नहीं सकता। அஸ்திபாரத்துல நல்ல அந்த கற்பாறையில வீடு கட்டப்பட்ட வீடை குறித்து நாம முதல்ல நமக்கு கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். हम लोग अच्छी तरह जानते हैं जो घर उस बुनियाद पर, उस चट्टान पर बनाई गई, அங்க வேத வசனத்தின் மேலே உறுதியா இருக்கிறவங்களை பற்றி அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. वहां पे जो लोग जो है पवित्र कलाम के ऊपर विश्वास रखते हैं उन लोगों के बारे में बताया। அதே மாதிரியாகத்தான் और वैसे ही நம்முடைய விசுவாசம் கற்பாறை போல நாம் அந்த விதத்துல நம்மளுடைய விசுவாசம் இருக்குமானால் யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. वैसे ही हमारा विश्वास उस चट्टान की तरह, बुनियाद जो चट्टान की तरह स्ट्रांगली और ठोस बना ले, நம்மை அசைக்கவும் முடியாது, நம்மை அழிக்கவும் முடியாது. कोई नहीं हमें हिला नहीं सकता, नहीं नाश कर सकता। விசுவாசத்திற்கென்று ஒரு அருமையான வேத பகுதி ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் முழுவதும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் विश्वास के பார்க்கிறோம். बारे में आपको और जानना है और बेहतर जानना है, परमेश्वर ने इस पवित्र कलाम में एक अध्याय पूरा परमेश्वर ने हमें दिया। சற்று முன் வாசித்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம், और थोड़ी देर पहले हमने जो पढ़ा इब्रानियों 11 அங்கே अध्याय, பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறதை वहां पे பார்க்கிறோம். पूरा पढ़ के देखिए, पूरा जो है विश्वास के बारे में बताया। விசுவாசத்தினாலே ஆபேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास के द्वारा आबेल उधर वहां पे बताया गया है। அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. कहा गया विश्वास के द्वारा एनोक, விசுவாசத்தினாலே நோவா பெரிதான காரியங்களை செய்தான் विश्वास के இருக்குது. द्वारा नूह के बारे में बताया गया है। விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றான் और சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास के द्वारा अब्राहम जो है इस पुत्र को जन्मा। விசுவாசத்தினாலே சாராள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். विश्वास के द्वारा जो है सारा, அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே ஈசாக்கு பெரிதான காரியங்களை செய்தான். विश्वास के द्वारा इसहाक ने बहुत बड़ा कार्य किया। விசுவாசத்தினாலே யாக்கோபு என்கிற நாம் பார்க்கிறோம். विश्वास के द्वारा याकूब के बारे में हम देखते हैं। விசுவாசத்தினாலே யோசேப்பு பெரிதான காரியங்களை विश्वास के செய்யப்பட்டிருக்கிறது. द्वारा यूसुफ ने बहुत बड़ा कार्य किया। விசுவாசத்தினாலே மோசே பெரிதான காரியங்களை और செய்தான். विश्वास के द्वारा मूसा ने बहुत बड़ा कार्य किया। அது மாத்திரமல்ல, और यही नहीं, பெரிய லிஸ்ட் சொல்லி கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது என்று சொல்லி பலரை குறித்து நாம் பார்க்கிறோம். गिदियोन, बाराक, सिमसोन और दाऊद के बारे में भी हम देखते हैं। இவங்க எல்லாம் விசுவாசத்தினாலே பெரிதான காரியங்களை செய்தார்கள். அவர்கள் தோல்வி அடையவில்லை, வெற்றி பெற்றதை பார்க்கிறோம். எல்லா விதமான சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றதை நாம் பார்க்க इन முடிகிறது. सभी लोगों ने विश्वास में जय पाया, वो कभी हार नहीं पाए और उन परीक्षाओं में भी उन्होंने जीत पाया। இதே அதிகாரத்துல ஒரு அருமையான வார்த்தை நாம் इसी பார்க்கிறோம். अध्याय में एक बहुत अच्छा एक वचन है, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். विश्वास के बिना प्रभु को, परमेश्वर को प्रिय नहीं कर सकते। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நாம் பிரியப்படுத்துறவர்களா இருப்போமானா நம்முடைய விசுவாசத்தை அவர் மேலே நாம் வைக்க வேண்டும். हे मेरे लोगों, परमेश्वर के लिए प्रिय बनना है तो विश्वास में बने रहना है। சோதனை நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் மேலே நாம் விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஜெயம் பெற முடியும். जितना इस
इस परीक्षाओं में जब हम पूरा विश्वास रखते खुदा पर, उतना हम जयवंत पा सकते हैं। ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். எல்லா விதமான அற்புதமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார்ங்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். और हमें ये विश्वास करना है कि परमेश्वर हमारे साथ है। நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல. और हमारा परमेश्वर कभी हारा हुआ नहीं है। அவர் நமக்கு தோல்வியை அனுமதிப்பவதும் அல்ல. ना ही वो चाहता है कि हम हार जाएं। அவர் ஜெய கிறிஸ்து, வெற்றி பெற்ற वो கிறிஸ்து. तो जयवंत परमेश्वर है, जयवंत இதை परमेश्वर। நன்றாய் நாம உணர்ந்து இருக்க வேண்டும். और इस बात को हमें अच्छी तरह जान लेना है। அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை इसलिए காண்பாய். कहा गया है कि तू विश्वास करेगा तो परमेश्वर की महानता को तू देख நீ पाएगा। விசுவாசித்தால் அற்புத அடையாளங்களை நீ अगर तू காண்பாய். विश्वास करेगा तो परमेश्वर के उस अद्भुत कार्य को तू देख நீ पाएगा। விசுவாசித்தால் சோதனையிலே ஜெயம் பெறுவாய். अगर तू विश्वास करता है तो इस परीक्षा में जय நீ पाएगा। விசுவாசிப்பாயானால் சாத்தானுடைய வல்லமையிலிருந்து நாம் ஜெயம் பெற अगर முடியும். तू विश्वास करता है शैतान के षड्यंत्र को तू तोड़ डालेगा, அக்கினி உக்கிரங்களை அவிழ்க்க முடியும். अग्नि को तोड़ डालेगा तू, சிங்கங்களின் வாய்களை கட்ட முடியும். और सिंह के मुंह को तू बांध देगा। ஏதும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. कुछ हमें कुछ नहीं कर सकते। அதனால நம்முடைய விசுவாசம் அது சோதனையில், வேதனையில், பிரச்சனையில், உபத்திரவத்தில் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறது. और ये विश्वास ही है हमें इस परीक्षाओं में सारी चीजों से हमें विश्वास जो है हमें जयवंत देता है। 1 பேதுரு 4 அதிகாரம் 12 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். पहला पत्र 4 उसका 12 में पढ़ते हैं, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து புதுமையா என்னங்க அப்படின்னு சொல்லி और आपकी परीक्षा लेने के लिए जो आपके सामने जो अग्नि है उसको नया मत समझिए। அக்கினி என்பது என்ன? अग्नि का मतलब क्या இது है? சோதனை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். சோதனையை தான் அங்கே தெளிவுபடுத்துகிறார். वहां पे परीक्षा उसमें दर्शाता है। ஆகவே இந்த சோதனை வரும்போது ஏதோ என்னமோ என்று சொல்லி நம்ம கலங்கி பயப்பட வேண்டிய தேவையில்லை. इसलिए हमें भयभीत होने की जरूरत नहीं है कि क्या परीक्षा है। நம்முடைய விசுவாசத்தை கேடகமாய் முன்னால் வைத்து நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. हमारा विश्वास का ढाल हम पकड़ ले हाथ में और आगे बढ़ते चले जाएं। அக்கினி பரீட்சை என்கிற அந்த சோதனை நமக்கு வரும் பொழுது அதிலே நாம் வெற்றி பெற வேண்டும். अग्नि की परीक्षा, ऐसा जो परीक्षा जो आती है उसमें हम जयवंत पा सकते हैं। இந்துக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, அக்கினி பரீட்சை அப்படிம்பாங்க. और बाकी लोग ये कहते हैं कि अग्नि परीक्षा। ஒரு பொண்ணு கற்புள்ள ஒரு ஸ்திரியா இல்லை என்பதை அக்கினி பரீட்சை மூலம் அதை பார்த்து நம்ம வெற்றி அதை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைப்பாங்க. स्त्री को देखा जाता है, अग्नि परीक्षा में रखकर देखा जाता है कि वो सही है या गलत है कर। ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அக்கினி பரீட்சையாய் சோதனை வரும்போது அதிலிருந்து நாம जयम பெற வேண்டியது அவசியமா இருக்கு. हमें भी उस अग्नि परीक्षा से हमें जो है विश्वास के द्वारा हमें जय पाना है। எபிரேயர் 11 அதிகாரம் 34 இப்படி வாசிக்கிறோம். इब्रानियों 11 अध्याय में हम इस प्रकार पढ़ते हैं, வரப்போகும் சோதனை காலத்தில் தப்பிக்கொள்ளும்படியாக நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பேன் என்று சொல்லி பக்தர் ஆண்டவர் சொல்கிறார். वहां पे प्रभु कहता है कि आने वाली परीक्षा से मैं तुझे बचाना हूं। हालेलुया, हालेलुया। வெளிப்படுத்தல் 3:10 இப்படி வாசிக்கிறோம். और दूसरे अध्याय में भी हम पढ़ते हैं, வரப்போற சோதனை காலத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். आने वाली परीक्षा से वो हमें बचाता है। சோதனை எல்லாருக்கும் வரத்தான் செய்கிறது. हम सबके जीवन में परीक्षा तो आती है। மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் ये சொல்கிறார். सब मनुष्य के जीवन में आने वाली ही परीक्षा, ऐसा कोई और परीक्षा नहीं। அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழியை நான் உண்டு பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். उसमें से बाहर आने का जो है सुराग, वो कार्य वो देता है। பாருங்க, அக்கினி சோதனை யாருக்கு வந்தது வேதத்துல? और अग्नि परीक्षा जो है किसके लिए आई पवित्र कलाम में? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு வந்தது. शाद्राक, मेशक, आबेदनगो, इन அது तीनों के जीवन எதுல வந்தது அந்த அக்கினி சோதனை? और ये किस में आया? ये அவங்க परीक्षा விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கையில வந்தது. उनके विश्वास में आया। उनका भरोसा कैसा है? நேபுகாத் நேச்சார் 60 அடி உயரமுள்ள பொற்சிலை உண்டு பண்ணி வைத்திருந்தார். कि नेबुकाद नेचर ने इतने ऊपर, इतना ऊंचा एक मूर्ति को बनाकर அதை रखा। வணங்காவிட்டால் அக்கினி சூளைக்குள்ள போடுவோம் என்று சொல்லி இருந்தார்கள். और कहा गया कि उसका दंडवत ना करोगे तो तुम्हें जो है अग्नि में डाल दिया இதை जाएगा। தெரிந்திருந்தும் கூட அவள் விசுவாசத்தை ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை விடவில்லை. और ये जानकर भी वो विश्वास को उन्होंने छोड़ा नहीं। 7 மடங்கு அக்கினி அது அதிகப்படுத்தப்பட்டது. 7 गुना अग्नि को बढ़ा दिया गया। ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன? शाद्रक, मेशक, आबेदनगो ने तब भी क्या बात किया? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். उनका जवाब यही था, मेरा खुदा परमेश्वर
परमेश्वर मुझे छुड़ाएगा। அவர் விடுவிக்காமற் போனால் அவரைத்தான் நாங்க நம்புவோம், अगर वो ना भी விசுவாசிப்போம். छुड़ाए तो हमारा विश्वास उसी पर है। ஹalleluya. हालेलुया। அற்புதம் நடந்ததை அங்க நாம் और பார்க்க हम முடியும். देखते हैं वहां पे अद्भुत कार्य हुआ। எந்த சேதமும் அக்கினி சூளையில அவர்களுக்கு வரவில்லை. कोई भी हानि उनके जीवन में नहीं आई। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அப்படியாய் அவர்களை பாதுகாத்ததை நாம் பார்க்க முடியும். इस तरह परमेश्वर ने उनका बचाव किया। ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். यशायाह 43 अध्याय में भी हम इस तरह पढ़ते நீ हैं, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். तू अग्नि में चलेगा लेकिन तू जलेगा नहीं। அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अग्नि की ज्वाला तुझ पर हानि नहीं पहुंचाएगी। ஹalleluya. हालेलुया। நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் உறுதியா இருக்குமானால், अगर हमारा विश्वास दृढ़ विश्वास परमेश्वर पर है, அக்கினி பரீட்சை போல் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது अगर अग्नि की परीक्षा की तरह उसको देखा जाए, उसको परीक्षा लिया அதிலிருந்து जाए, கர்த்தர் நம்மை விடுவிப்பார். उसमें से परमेश्वर हमें जो है छुड़ाएगा। ராபர்ட் சூலர் என்று சொல்லி ஒரு அமெரிக்க ஊழியக்காரர் இருந்தார். एक अमेरिका में जो है एक प्रचारक थे रॉबर्ट शूलर करके। அவர் கொரியாவிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். वो कोरिया में जाकर जो है सेवकाई करते थे। அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்க நாட்களில் அவருக்கு அருமையான ஒரு பெண் இருந்தது, சிறு பெண்ணு. அவ வீட்டுல விட்டுட்டு அவர் போய் ஊழியம் செய்வதுண்டு. और अपने उनकी एक बेटी थी, जिस बेटी को वो पास के घर में छोड़कर वो अपनी सेवकाई जाते थे। ஊழியம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது जब अपनी सेवकाई खत्म कर जब वो वापस அந்த आए, பொண்ணு பாருங்க ஆக்சிடென்ட்னாலே கால் துண்டிக்கப்பட்டது. और वो बच्ची जो थी उसका एक्सीडेंट हुआ, जिसके एक्सीडेंट के द्वारा उसके पांव जो है कट गए। ரெண்டு கால்களும் துண்டிக்கப்பட்டவளா இருந்தா. दोनों टांग जो है कट गए। அந்த மனுஷன் வந்து பார்த்துட்டு கண்ணீர் வடித்து கதறி அழுது ஜெபிக்க और ஆரம்பித்தார். वो सेवक जो है वापस आकर जब ये दृश्य देखता है तो बहुत आंसू बहाकर वो रोता है। அவளுக்கு நல்ல சிகிச்சை நடந்தது. और उस बिटिया का जो है वहां पे ऑपरेशन हुआ। அந்த பெண்ணு நல்ல வாலிப பெண்ணும் ஆகிவிட்டாள். अब वो लड़की बड़ी हो गई और वो जवान हो गई। கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய தகப்பன் போல விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தாள். अपने पिता की तरह वो भी विश्वास में प्रभु के लिए सेवकाई करना शुरू की। நாட்களிலே அவளும் அவருடைய தாப்பனாரோடு சேர்ந்து ஊழியத்துக்கு போவதுண்டு. और उन दिनों में जब उसके पिता के साथ वो जो बेटी है वो दोनों जो है सेवकाई के लिए एक साथ निकलते थे। அவள் ஒரு வீல் சக்கர வண்டியில உட்கார்ந்து அவரோடு கூட கடந்து वो செல்வாள். व्हील चेयर में बैठती थी वो बेटी, और उनके पिता उनके साथ चलते थे। அவருடைய கூட்டத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வருவார்களாம். इनकी जो सभाओं में जब ये आते थे तो 1.5 लाखों से अत्यधिक लोग आते थे। அற்புத அதிசயங்கள் வல்லமையான காரியங்களை கர்த்தர் அங்கே நடப்பித்துக் கொண்டிருந்தார். बहुत ही सामर्थ्य कार्य इनके द्वारा परमेश्वर ने, अद्भुत कार्य इनके द्वारा परमेश्वर ने ஆனா किया। கூட மேடையில இருக்கிற அந்த அருமையான வாலிப பெண்ணோ 2 கால்கள் அற்றவளாக வீல் சேர்ல உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். उनकी बेटी जिनकी दोनों टांग नहीं है, उस व्हील चेयर में रहते हुए परमेश्वर का जय जयकार, परमेश्वर का धन्यवाद वो देती गई। ஆனா அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? और उस बेटी ने एक शब्द पता क्या कहा? நான் 2 கால்களையும் இழந்தவளாய் நான் போய் கொண்டிருக்கிறேன். मैंने अपने दोनों पांवों को जो है गवा दिए हैं, ஆனா சும்மா இல்ல, இயேசுவோடு நான் நடக்கிறேன் என்று சொன்னார். लेकिन मैं चुपचाप नहीं हूं, मैं प्रभु यीशु के साथ चल रहा हूं। ஹalleluya. हालेलुया। என் 2 கால்கள் இல்லாதபடி நடந்து விட்டிருக்கான், இயேசு என்னோடு கூட நடந்து வருகிறார் என்று சொன்னார். अगर वो 2 पांव के बिना भी वो चल रही है क्योंकि यीशु उसके साथ चल रहा है, इसलिए இது எனக்கு போதும் என்று சொல்லி அவன் சொன்னான். कहती है ये मेरे लिए काफी है। என் கால்கள் இல்லை என்று சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, मेरे पांव ना भी हो कोई बात नहीं। நான் கர்த்தரோடு கூட நடந்து போகிறேன் என்று वो சொன்னான். कहती है मैं प्रभु यीशु के साथ चलती हूँ। இந்த வார்த்தைகளை கேட்ட अनेक ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், इस शब्द அர்ப்பணம் को பண்ணார்கள். सुनकर जो अनेक लोगों ने अपना जीवन परमेश्वर के लिए सौंप दिया। கர்த்தர் அவள் மூலமாகவும் அவருடைய தகப்பன் மூலம் வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை அநேகருடைய வாழ்க்கையில் செய்தார். அநேகர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. परमेश्वर ने महान कार्य, बहुतायत कार्य जो है इस बच्चे के द्वारा, उनके पिता के द्वारा परमेश्वर ने जो யோபுக்கு कार्य வந்த किया। சோதனை கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. अय्यूब के जीवन में जो परेशानी आए वो तकलीफ कम नहीं थी। அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று ये சொன்னார். कहता है कि अगर वो मुझे मार डाले तो भी मेरा विश्वास அதுதான் விசுவாசம், அதுதான் ये है நம்பிக்கை. विश्वास। அவ்வளவு அவன் சொன்னபடினாலே நம்முடைய வாழ்க்கை அவனுக்கு குறித்து நாம் பார்க்கிறோம், 2 மடங்கான ஆசீர்வாதத்தை அவன் इतना பெற்றிருந்தான். बोलने से हम देखते हैं उसका दुगना आशीष परमेश्वर பவுலை பற்றி நமக்கு நாம் பார்க்கும் பொழுது पौल के बारे में देखिए, पौल के जीवन 2 में தீமோத்தேயு 1:12 அப்படியாய் வாசிக்கிறோம். तीमुथियुस उसके 12 अध्याय में आप पढ़ेंगे, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று
அறிவேன். वो कहता है मुझे पता है कि मैंने अपना विश्वास किस எனக்கு पर रखा தெரியும் है யார் என்று சொல்லி இயேசு. और मैं जानता हूँ कि यीशु कौन है அவரை நான் முழுமையாய் விசுவாசித்திருக்கிறேன். क्योंकि उस पर मैंने पूरा विश्वास किया है ஏனென்றால் அவருக்கு வந்த பாடுகள், அவருக்கு வந்த துன்பங்கள், அவருக்கு வந்த பிரச்சனைகள், அவருக்கு வந்த சோதனைகள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. क्योंकि उनके जीवन में जो तकलीफें, जो परीक्षाएं जो आए, जिसका कोई सीमा नहीं. அவைகளின் மத்தியிலே ஆண்டவரை முழுமையாய் நம்பி இருந்தபடினாலே அவையிலிருந்து கர்த்தர் பூரணமாய் அவரை விடுவித்து பாதுகாத்து लेकिन उस கொண்டார். परीक्षाओं में भी, उस तकलीफों में भी परमेश्वर के ऊपर जो विश्वास ஆபிரகாமின் வாழ்க்கையில வந்த சோதனைகளுக்கு அளவே கிடையாது. अब्राहम के जीवन में देखिए जो कितनी परीक्षाएं. ஒரு குழந்தை வயதான காலத்துல கிடைச்சிச்சு, அதையும் ஆண்டவர் சொன்னாரு நீ தகன பலி இடு என்று சொல்லி. एक बच्चा मिला, वो भी इतने साल बाद मिला, और उसको ही प्रभु कहता है कि मेरे लिए तू बलि चढ़ा. ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தினார். जब ईसा को लेकर वो बलि चढ़ाने, ஆகினால தான் அவனுக்கு அருமையான ஒரு பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. इसलिए प्रभु ने उसको एक अच्छा नाम दिया है, விசுவாசிகளின் தகப்பனவன். विश्वासियों का पिता. அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தான் என்று சொல்லி वो பார்க்கிறோம். विश्वास में एकदम दृढ़ इंसान அவனுக்கு था. வந்த சோதனையிலே கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்திருந்தார். उसके जीवन में जो आए उस विश्वास में परमेश्वर ने जय. நான் அவ்வளவு ஆண்டவரை விசுவாசித்திருந்தான், விசுவாசிகளின் தகப்பனா இருந்தான், விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தான். और वो विश्वासियों का पिता कहलाया और विश्वास में दृढ़ था. ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறான். हबक्कुक एक भविष्यवक्ता ने इस प्रकार कहा. அந்த புத்தகத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, उसमें उस अध्याय में पढ़ेंगे तो முதல் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது उसका पहला अध्याय में எது வரைக்கும் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுவேன், कि किस कब तक मैं वैसे पुकारूंगा நீர் परमेश्वर, கேட்காம இருக்கிறீரே, तू मेरी दुहाई नहीं सुन रहा, கொடுமை நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், और मैं कब तक तुझे पुकारता रहूंगा, நீர் ரட்சிக்காம இருக்கிறீரே, तू मेरा उद्धार क्यों नहीं कर रहा, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பிக்கிறீரே, तू मेरे अधर्म के कार्य को तू दिखा रहा है, என்னை தீவினை பார்க்க பண்ணுகிறது என்ன, और मेरे अंदर के इस कार्य को तू दिखा रहा है, கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிக்கிறதே, और सारे जो मेरे बैरी हैं वो सारे मेरे सामने खड़े हैं, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் என் மத்தியில் இருக்கிறாங்களே, और जो महामारी और ऐसे कार्य को करने वाले वो मेरे सामने हैं, वो सब நியாய பிரமாணம் எல்லாம் பலவீனமா போயிருச்சு, न्याय प्रमाण ये सब जो है बलहीनता से हो நியாயம் गई, எல்லாம் செல்லாம போயிருச்சு, और न्याय अब न्याय का कोई वो ही नहीं रहा, துன்மார்க்க நீதிமானை வளைஞ்சு கொள்கிறான், और दुष्ट जो है वो जो है बढ़ता गया और இப்படி घटा दिया, எல்லாம் சொல்லி 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 அழுது புலம்புகிறான் அவன். वैसे वो कह कर वहां पे रोता है. அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்க வாசிப்பீனா இப்படிப்பட்டதான புலம்பல் தான் அவனுக்கு இருந்தது. पहला दूसरा अध्याय में पढ़ेंगे तो वो इस तरह गिड़गिड़ाता है और विनती करता रहता ஆனா है. கடைசி 3ஆம் அதிகாரத்துல लेकिन तीसरे अध्याय में இந்த கடைசி 2-3 வசனங்கள்ல பார்க்கும்போது उस वचनों में जब आप पढ़ेंगे அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா, तो वहां पे वो क्या कहता है, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். वो कहता है अगर मेरे इसमें भेड़ ना हो या दाखरस ना हो या कुछ भी ना हो मेरे जीवन में, लेकिन मैं प्रभु के अंदर जो है मैं मगन हूं, मैं खुश हूं. ஹல்லேலூயா. हालेलुया. என்ன வந்தாலும் சரி चाहे कुछ भी आ जाए मेरे நான் जीवन में, கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாயிருப்பேன், मैं तो परमेश्वर के अंदर मग्न रहूंगा, என் தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று मैं अपने சொல்லுகிறார். परमेश्वर के अंदर आनंदित बना रहूंगा. இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. यह है विश्वास, यह है भरोसा. அழுதுகிட்டே நாம் இருக்க கூடாது, हमें रोते ही नहीं रहना है, புலம்பிக்கிட்டே இருக்க கூடாது. ऐसे दुहाई देते नहीं रहना है. நம்முடைய வாழ்க்கையில ஸ்திரமாய் திடமாய் நிற்கிறதுக்கு ஆண்டவர் மேல முழு விசுவாசம் வைத்து நம்முடைய வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும். दृढ़ता से रहने के लिए हमें परमेश्वर पर भरोसा रखना है और आगे चलना है. அவனுக்கு வந்த எல்லா சோதனையிலிருந்து அவன் எதிர்கொண்டு போனதை நாம் பார்க்க और முடியும். सारी परीक्षाओं का मुकाबला करते हुए आगे चला. அவன் எதிர்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். वो मुकाबला करते हुए वो प्रार्थना करता है, என்ன இருந்தாலும் இல்ல இல்லன்னு பரவாயில்ல, कुछ भी हो ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் விசுவாசமாய் அவர் மேலே சந்தோஷமா அவருக்குள்ளாய் நான் இருப்பேன் என்று मैं சொன்னார். तो प्रभु के अंदर आनंदित बना रहूंगा कर कर. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே சோதனை வரும் பொழுது
நாம ஜெயம் பெற வேண்டுமா, வெற்றி பெற வேண்டுமா, விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கு. परीक्षा आते वक्त हमें जो है जयवंत पाना बहुत जरूरी இந்த है। காலவேளை தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்பு ஒப்பு आइए கொடுப்போம். हम अपने आप को परमेश्वर के हाथों में समर्पण करें। விசுவாசத்துல பலம் உள்ளவர்களாய் வல்லமை உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். विश्वास में बल पाने वाले, धैर्य पाने वाले हम बने। எந்த சோதனை வந்தாலும் சரி, चाहे कोई भी परेशानी आए, அதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்மை விசுவாசம் நம்ம திடனா நிற்கும்படியா உதவி हमें उस செய்வார். परीक्षा से निकाल कर वो हमें दृढ़ करेगा। நாம் ஜெபிப்போம். आइए हम दुआ करें। நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக துதிக்கிறோம், प्यारे ஸ்தோத்திரிக்கிறோம். खुदा, सुबह के असर के लिए हम धन्यवाद देते हैं। கர்த்தர் எங்களோடு கூட பேசினீரே, நன்றி சொல்லுற ராஜா. आपने हमसे बातचीत की, धन्यवाद। எங்களுடைய சோதனைகளிலே நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு மூன்றாவது நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல பாடத்துக்காக துதிக்கிறோம், हमारी ஸ்தோத்திரிக்கிறோம். परीक्षाओं में जय पाने के लिए ये तीसरा पाठ आपने हमें सिखाया कि हम विश्वास की द्वारा जो है हम कर सकते हैं। ஜெபம் மாத்திரமல்ல, ना कि प्रार्थना, வேத வாசனம் மாத்திரமல்ல, नहीं पवित्र कलाम को அதோடு கூட पढ़ना। ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே விசுவாசம் வைக்க நீர் உதவி செய்யும்படியா प्रभु நாங்கள் आप पे ஜெபிக்கிறோம். हम पूरा विश्वास भी रखें। விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், சோதனை ஜெயிக்கிற ஜெயம் என்று எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தீர், துதிக்கிறோம். आपने हमें सिखाया कि विश्वास ही है ये जो संसार पे जय प्राप्त करता இந்த है। காலவேளை எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் அனல் மூண்டு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி इस செய்வீராக. विश्वास में हम अग्नि की तरह इस विश्वास हमारे अंदर जलते हुए हम अंदर बने रहें। ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. प्रत्येक लोगों को आप आशीषित அவருடைய கவலை கண்ணீரை கர்த்தர் தொடக்கும்படியா ஜெபிக்கிறோம். सबके आंसुओं को और दुखों को दूर कीजिए। தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். जरूरतों को पूरा करें। அவருடைய எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். कमियों को भरपूरी से भर दीजिए। என்னென்ன எண்ணங்கள் உண்டோ, அவருடைய காரியங்கள் உண்டோ, எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. जो जो उनकी मनोकामना है उस सबको पूरा करें। வாயில் சொல் பிரவாருக்கு முன்பு அதெல்லாவற்றை அறிந்திருக்கிறேன்னு சொன்னீரே. आपने कहा है जबान से निकलने से पहले तू सब कुछ जानता है। கிருபையாய் இறங்கி அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். प्रभु कृपालु अपने परमेश्वर आप हो, कृपा दीजिए। வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்பை தருவீராக. और जिनके पास जॉब नहीं है परमेश्वर उनको जॉब दे। சுகவீனத்துல பலவீனத்துல இருக்கிற மக்களுக்கு சுகத்தை பலத்தை தரும்படியா जो ஜெபிக்கிறோம். बलहीनता में है प्रभु उनको तू बल दीजिए, प्रभु उनको सुख दीजिए। பாவ கட்டுகள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். पाप के बंधन में जो लोग हैं प्रभु आप छूकर जो है प्रभु उनको पाप से निकाल कर दूर कीजिए। இந்த கால வேளையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. प्रभु आए हुए सभी लोगों को इस सुबह के अवसर पर हम துதி கன सबके மகிமை लिए யாவும் धन्यवाद देते உமக்கே செலுத்துகிறோம். हैं। सारी स्तुति महिमा केवल हम तुझको மீட்பர் இயேசுவின் நாமத்துக்கு प्रभु ஜீவனுள்ள यीशु பிதாவே. मसीह के मीठे और सुंदर नाम से मांगते हैं। आमीन. आमीन। हे मेरे मन यहोवा को धन्य कह, और जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कह। हे मेरे मन यहोवा को धन्य कह और उसके किसी उपकार को ना भूलना। अब प्रभु यीशु मसीह के अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता हम सबके साथ होती रहे। आमीन आमीन. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் எங்களுடைய செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம். और लगातार आप हमारे जो मैसेज को यूट्यूब के द्वारा देख रहे हैं, सबका हम धन्यवाद देते हैं। இந்தியாவிலும் பல தேசங்களிலிருந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம். भारत से और अन्य देशों से आप जो है हमारे इस मैसेज को देख रहे हैं, इसलिए हम आप सबका जो है धन्यवाद देते हैं। யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியா உங்களை அன்பாக और जिन கேட்கிறோம். लोगों ने सब्सक्राइब नहीं किया वो सब जो है इसे सब्सक्राइब करें। கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பர்களை, தொலைபேசி நம்பர்களை எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்களாம். आप दिए गए नंबर्स, फोन नंबर्स और दिए गए हैं और उसके द्वारा आप हमसे संपर्क कर सकते हैं। உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் உங்களுக்காக आपकी ஜெபிப்போம். जरूरतें, आपकी परेशानियां, जो भी प्रॉब्लम्स हो आप हमसे बांट सकते हैं। हम आपके लिए दुआ करेंगे। கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। ஆமென். आमीन।